அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில். குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2025 ஆங்கில புத்தாண்டு பலன். வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரியான ஒரு ராஜ யோகம், யாருக்கு யோகம், யாருக்கு விபரீத ராஜ யோகம், இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். நம்முடைய அம்மன் அருள் டிவில நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சிக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நாங்க எங்க டீம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டுங்கிறது எதை மையமா வச்சு எடுப்பாங்கன்னா, எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதாங்க மையமா எடுக்க முடியும். அதுல இருக்கிறதுலே சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான். ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார், ஒரு வருஷம் அவர் பயணிப்பார். அவரை வச்சுதான் மையமா வச்சுதான் வருட பலன் இருப்பாங்க. அது இல்லாம குரு பார்க்கிற எல்லா இடம் எல்லாமே புண்ணியங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு பழமொழியே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பாருப்பாங்க. சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானை கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கிரகம் ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். அப்ப அவரையும் மையமா வச்சு எடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது, இவங்க என்ன பாத்தீங்கன்னா 1.5 வருஷம். இந்த ராகு கேதை கண்டு யாரும் அப்படியே பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேது தாங்க. ஒரு மனிதனுக்கு ராகு கேதை வச்சு ஒரு ஜாதகமே பார்த்துடலாம். அப்படிப்பட்ட இந்த ராகு கேதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும். ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. இதுதான் இங்க பிளஸ். இந்த வருஷத்துல பாருங்க, இந்த 2025 எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. குரு பகவான், சனி பகவான், ராகு கேது எல்லாமே பயிற்சி ஆகும்போது பலவிதமான யோகத்தை, விபரீத ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். அது உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்துதான். நான் ஏன் எல்லா வீடியோலும் பொது பலன் கொடுக்குறேன்னா, சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு துல்லியமா இருக்குங்கிறாங்க. ஒரு சில அம்மன் அருள் டிவி நேயர்கள் சொல்றீங்க. இருந்தாலுமே ஒரு பொது பலன் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துது, இத பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக குரு பகவானுடைய முழுக்க முழு அனுகிரகம் பெற்றவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரங்க தான். எப்போதுமே சரி, தனுசு ராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமாக யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய நபர்கள் தனுசு ராசி அன்பர்கள். ஒரு காரியத்தை வச்சு குறி வச்சு கரெக்டா அடிச்சு கரெக்டா ஜெயிக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி அன்பர்கள். தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி அன்பர்கள். தன்னம்பிக்கையை விடாத நபர்கள் தனுசு ராசி அன்பர்கள். பயங்கரமான ஒரு 4 பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி அன்பர்கள். ஏன்னா இது தனுசு ராசி எடுத்தாவே பாருங்க, பயங்கரமான சிந்தனை இருக்கும். இவங்க உள்ள அறிவாற்றல், இவங்களுடைய திறமையை வெளியில காட்டினா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க தனுசு ராசிக்காரங்க.
அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு என்ன அற்புதம், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. சனி பகவான் ஆகிறாரு, ராகு கேது ஆகுது, குரு பகவான் ஆகிறாரு, எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. அப்ப இந்த பயிற்சி இந்த மாசத்துல பாதிக்கப்புறம் தான் ஆகுறாங்க. அப்ப 2 விதமான பலனை நம்ம எடுக்கணும். யாருக்கு? தனுசு ராசிக்கு. நல்லா பாருங்க, இதுக்கு முன்னாடி குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தார, 3ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தார, 4ஆம் இடத்துல ராகு இருந்தாரா, 10ஆம் பாவத்துல கேது இருந்தாரு. இது எல்லாமே மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே பாருங்க ஷிஃப்ட் ஆகும். பாருங்க, ராகு 3ஆம் இடத்துக்கு ரிவர்ஸ்ல அவர் பயிற்சி ஆகி 3ஆம் இடத்துக்கு வந்துருவார். சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போறாரு. குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசியை கோடி புண்ணியத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு. அடுத்து கேது பகவான் பாருங்க 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துல போற. எல்லா கிரகமே திரிகோணம் கேந்திரஸ்தானத்துல இருக்குது. திரிகோணம் கேந்திரஸ்தானத்துல எந்த கிரகம் 1, 5, 9 இருந்தாலும் நல்ல விஷயத்த பண்ணும். 7ஆம் பாவத்துல இருந்தா நல்லதை பண்ணும். 4ஆம் பாவத்துல கேந்திரத்துல இருந்தா நல்லது பண்ணும். 9ஆம் இடத்துல திரிகோணத்துல பாருங்க கேது உட்காந்துருக்காரு. இது மிகப்பெரிய நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். யாருக்கு வரப்போகுது? நம்முடைய தனுசு ராசிக்கு வரப்போகுது. அடிச்சு பட்டைய கிளப்பக்கூடிய நேரம் வருது. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. ஏன்னா அவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாங்க தனுசு ராசிக்காரங்க. சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. தெரியுங்களா? தனுசு ராசியை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ஒரு கஷ்ட சூழலுக்கு ஆளானாங்க அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லுவேன். ஒரு மந்தமான தன்மையை இதுக்கு முன்னாடி பார்த்துட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. இனிமே இருக்காது. எது வந்தாலும் சரி இனிமே எல்லாமே வெற்றியா மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு பார்த்துக்க இந்த காலகட்டம் என்னை பொறுத்தவரை. ஏன்னா கடனா, பகையா, எதிரியா, பிரச்சனையா, வேலையில பிரச்சனையா, உத்தியோகத்துல பிரச்சனையா, வம்பா வழக்கா எல்லாமே ஏப்ரல் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு உங்களுக்கு. தெரியுங்களா? ஒரு குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாகிட்டீங்க. 6ஆம் இடத்துல அந்த குரு யாருக்கு ஜாதகத்துல குரு பகவான் சரியா இல்லையோ, திசாபதி யாருக்கு சரியா நடக்கலையோ அவங்க எல்லாம் பார்த்து கேட்டு பாத்தீங்கன்னா எதிரியா, பகையா, கடனா, பிரச்சனையா, போட்டியா, போராட்டமா, தடையா, இளமானத்தை பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை குடும்பத்துல ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்ல. இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வண்டி பிரச்சனை, வாகன பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கல. எடுத்த காரியம் சரியா வெற்றிக்கு போகல. எல்லாமே தோல்வியில போய் முடிஞ்சிச்சு. படிப்பு கல்வி சரியா அமையல. கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய திருமணமே நடக்காம திருமணம் தாமதப்படுச்சு. ஒரு திருமணம் பேசி அடிச்சு கிட்ட போக நின்றுச்சு. எல்லாமே இந்த வருஷத்துல நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் மாசம் கிடைச்சா ஆமான்னு சொல்லுவாங்க. எதிர்பாராத ஒரு கண்டத்தை பார்த்தேன், தடையை பார்த்தேன், பிரச்சனையை பார்த்தேன். கடன் ரொம்ப தலைக்கு மேலே ஏறிக்குச்சு. இது மாதிரி நிறைய விஷயத்த தனுசு ராசி சொல்லிக்கிட்டே போன. வருமானத்துக்குள்ள அதிபதி சரியாக போய் இல்ல, 3ஆம் இடத்துல போய் நின்றாரு. சரியான ஒரு யோகத்தை கொடுக்கல. எல்லாமே தரப்பா அது வக்ரமா இருந்தா ஒரு 4 மாசம் வக்ரமா இருந்தா எடுக்கக்கூடிய முயற்சி, பணம், வருமானம், டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே தடை பண்ணாரு. வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, வண்டி வாங்க முடியல, இது எல்லாமே தடையில் இருந்துச்சு. இனிமே இருக்காது. ஏன்னா அவர் குரு பயிற்சி ஆகிறார். மே மாசம் 14 அப்புறம் குரு பயிற்சி வரும். இந்த காலகட்டத்துல குரு நீங்க ஒரு ராசியை பார்க்க ஆரம்பிச்சாரு. சூப்பரான யோகம் இருக்குது. தெரியுங்களா? எதிர்பார்க்காத ஒரு யோகம் கண்டிப்பா உண்டு. நிறைய பேருக்கு நான் பொதுவா சொல்றேன், அந்த குரு பயிற்சிங்கிறது பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க சொந்தமா வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இது எல்லாமே கிடைக்கும். முதல் விஷயம். அடுத்து படிப்பு கல்வி சார்ந்த விஷயம். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், படிக்காத குழந்தையோட இப்ப படிப்பு கல்வி அறிவு பயங்கரமா கூடும். என்ன காரணம்னா அது கால புருஷனுக்கு அது 3ஆவது வீடு. புதனுடைய வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. யாரு? இந்த குரு பகவான். இப்ப புதன் வீட்டுல உட்கார்ந்தாருன்னா புத்தி அறிவு கூடும்பா. ஏன்னா இருக்கிறதுலே குரு ஞான கிரகம். அவவும் அந்த அறிவான கிரகம் போயிட்டு இங்க புதன் வீட்டுல உட்காந்தா சூப்பரா இருங்க. அவர் நிக்கக்கூடிய மிருகசிர செவ்வாயுடைய காலில் போவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை ராகுடைய காலுக்கு போவாரு. சூப்பரா இருக்கும். பாத்துக்குங்க. பிரம்மாண்டமா படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வருது. பாத்துக்குங்க. என்னை பொறுத்தவரை தனுசு ராசி நல்ல டைம் இருக்கு. கரெக்டா பிளான் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். தோல்வியே இல்லைங்க. தனுசு ராசிக்கு தோல்வியே கிடையாது. இனிமே படிப்பு கல்வி, அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம், இது எல்லாமே வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. பாத்துக்கங்க. நிறைய பேருக்கு இப்ப வீடு கட்டணுமா, இல்ல இடம் வாங்கணுமா, இல்ல பூமி வாங்கணுமா, இந்த யோகனம் வரும். இதுல உள்ள வழக்கு பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, வழக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது அரசாங்கமே உங்களுக்கு முடிவு பண்ணி உங்க பக்கம் தீர்ப்பு வந்துடும். இடம் விற்க முடியல, வண்டி விற்க முடியல, வாகனம் விற்க முடியல, ஒரு பூமி விற்க முடியல, எல்லாமே தடை பிடிச்சிருந்ததுதான் தடைப்படாது. இந்த 2025 இது எல்லாமே நீங்க வெற்றி ஆயிடும். மிருகசீரத்துல போகும்போது இடம் மூலியமா காசு வரணும், இல்ல வீடு மூலமா காசு வரணும். அப்ப வீடை கட்டணும், இல்ல இடத்த விற்கணும். இது மாதிரி நிறைய அமைப்பு நிறைய பேர். ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே இந்த தனுசு ராசி. அதனால சொல்றேன், இந்த எல்லா யோகம் வருது. கடன் பிரச்சனை கொஞ்சம் முடிப்புங்க, கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்.
ஏன்னா குரு உங்க ராசியை பாக்குறாரு. குரு பாருங்க 11ஆம் இடத்த லாபஸ்தானத்தை வர பாக்குறாரு. இப்ப பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் வருமானத்தை குறைக்க விட மாட்டாரு. நீங்க பயப்படாதீங்க. வருமானம் நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வருங்க. இன்னும் இடம் மூலியம் காசு வரலாம், நகை மூலம் காசு வரலாம், பணம் சார்ந்த விஷயம், பொருளாதார சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. அடுத்த பார்வை குருவுடைய பார்வை உங்க ராசியை பாக்குறாரா, இதுவும் சூப்பர். கனவு திருமணம் நக்காதான் திருமணம் முடிஞ்சிடும். காதல் திருமணமா, இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆயிரும். எல்லாமே சரி பண்ணி அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பாக்குறாரா, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் பிரச்சனை, வழக்கு சார்ந்த பிரச்சனையை பாக்குறா. அப்ப இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சியும் உங்களுக்கு வெற்றியா வரும். கோர்ட்டு கேஸ்ல அந்த மருத்துவர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் சூப்பரா இருக்கு. வேலை கிடைக்காத அனைவருக்கும் இப்ப வேலை கிடைக்கும். சூப்பர் வேலை கிடைக்கும் தெரியுங்களா? நிரந்தரமான வேலை, நல்ல வேலை, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும். இப்ப நிறைய வெளிநாடு போகணும், நான் வெளியூர் போனா கண்டிப்பா நிறைய பேர் தனுசு ராசியில இப்ப போயிடுவாங்க. ஏன்னா புதனுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அப்ப நீங்க வெளிநாடு வெளியூர் போய் தான் ஆகணும். சனி பவன் 4ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா வெளிநாடு போய் தான் ஆகணும். ஏன்னா 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது வெளிநாடு ஆக்டிவேஷன் பண்ணுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து ஒரு 3ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பாக்குறாரு. நீ வெளிநாட்டுல போய் வேலையை பாரு, உனக்கு வருமானத்தை காசு பணத்தை கொடுப்பேங்கிறாரு. ஏன்னா காசு பணத்துக்குள்ள அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். 2 கூட 4ல இருந்து 4ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை அவர் 3ஆம் பார்வையா பாக்குறதால இங்க வெளிநாடு வெளியூர் காசு பணம் உங்களுக்கு வரணுங்கிற அமைப்பு உண்டு. இப்ப வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறேன், கண்டிப்பா எல்லாமே மாத்திக்கலாம். நீங்க இது எல்லாமே சூப்பரா தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நான் கெட்ட பண்ணே நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும். காதல் திருமணம் கைகூடி வரும். நோய் சார்ந்த உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது. நீங்க மருத்துவ செலவு நீங்க பண்ண மாட்டீங்க. கவலை நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இனிமே இருக்காது. ஒரு நிம்மதியான தருணத்தை பாக்குறீங்க. தந்தை தாய் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருப்பாங்க. பெருங்கொண்ட பணம், ஜாக்பாட் யோகம், லாட்ரி யோகம் பத்தி கேட்குறீங்களா? கண்டிப்பா இந்த யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம தசாபதிய பதில் கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பாத்துக்கங்க. ஏன் சொல்றேன்னா குரு உங்க ராசி 5ஆம் பார்வையாக, அது 5ஆம் பார்வைங்கிறது சிறப்பு பார்வை குருவுக்கு மட்டும். அவர் 11ஆம் இடத்துல இருக்கலாம். பெருங்கொண்ட பணத்தை ஏதோ மூலியமா உங்களுக்கு கொடுக்க போறாரு. அப்ப ஜாதபதி தசாபதிய பதில் கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகம் இருக்கு. பாத்துக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள், கெமிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க பாதி நல்ல பண், பாதி ஒரு இப்போக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. 2025க்கு அப்புறம் பாருங்க, மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா இருக்கு. பாருங்க இந்த புத்தாண்டு 2025 ராகு பகவான் பாருங்க உங்க 3ஆம் இடத்துல இருந்து அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புரட்டாதி பிளஸ் சதயனத்துல தான் இறங்குவாரு. அப்ப அவரும் நல்லா பண்ணலாம். யாரு ராகு எது நல்லா இருக்கு அவங்களாம் லாபங்கள் அள்ளி கொட்டும். நிறைய பேருக்கு உயர்ந்த பதவி, ப்ரமோஷன் எல்லாமே அள்ளி கொடுப்பாரு. இந்த கேது பகவானும் உங்களுக்கு நல்லதான் செய்வார். 9ஆம் இடத்துல கேதுங்க. கேது நிக்க உத்திரம் பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புராண நட்சத்திரம் சுக்கரோட சரத்துல போவார். பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு. அப்ப இந்த ராகு கேதுவும் சரி, அவங்க நிக்கக்கூடிய நட்சத்திரமும் சரி, இந்த சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரமும் சரி, இந்த குருபாவன் நிக்கக்கூடிய நட்சத்திரமும் சரி, உங்களை எல்லாமே ஃபேவரட்டா சூப்பரா கொடுக்குறாரு. அப்ப டைமிங் பக்கவா இருக்கு. இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரமே பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. தனக்குன்னு தனி பாதையில போவாங்க. தன்மானத்தோட இருப்பாங்க. தைரிய குணம் இருக்கும். எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எல்லா வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கும். பார்த்தவன ஒரு செய்யக்கூடிய மனப்பக்குவம் கண்டிப்பா இருக்கும். இயற்கையான ஞான அறிவு இருக்கும். இயற்கையான சிந்தனை இருக்கும். இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும். எல்லாமே பாருங்க இனிமே சூப்பரா இருக்கு. இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு கல்வி எல்லாம் இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்குறாரு. ப்ரொமோஷனை கொடுக்குறாரு. வீடு, இடம், பூமி சார்ந்த விஷயம் வாங்குற யோகத்தை கொடுக்குறாரு. எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு. பாத்துக்குங்க. 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒரு உயர்ந்த பதவிக்கு போறது அமைப்பு இருக்கு. அது அதிகமா நிறைய பேருக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பாத்துருங்க. 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீட்டுல சுபகாரியம், சுப செலவு கண்டிப்பா உண்டு இந்த வருஷத்துல 2025ல. அடுத்த புராணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா வேலையில எல்லாம் வேலை கிடைக்கும். வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, கடன் பிரச்சனை இருப்பீங்க, உடம்பு பிரச்சனை பெருசா இருக்காது, மருத்துவ செலவு இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வெற்றிகள் வர்றது வாய்ப்பு இருக்கு. எந்த தொழிலையும் சாதிக்கக்கூடிய நேரம் வருது. தொழில லாபத்தை பாக்குறீங்க, உத்தியோகத்துல உயர் பதவியை பாக்குறீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தோட கணவன் ஒற்றுமை நல்லா இருக்குது. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்துங்க. புராணத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க, 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க. தைரிய குணம், தன்னம்பிக்கை எல்லாமே விட மாட்டீங்க. இனிமே பாருங்க, அரசாங்கம் 3 அணுகலாம், அரசியல் 3 அணுகலாம். ஒரு தன்மானத்தோட இருப்பீங்க. உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே அமையும். ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. பாத்துக்கணும். தொழிலும் நல்லா இருக்கும், உத்தியோகமும் நல்லா இருக்கும், உயர் பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். பாருங்க நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவ நபர்கள் நல்லா படிப்பு கல்வி சாதம் நல்ல ஒரு மாற்றத்தரக்கூடிய அமைச்சு கொடுப்பாரு. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.